வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெபுட் சேனல். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எபிசோட் 4ல பேட்டில் ஆஃப் த 3 டிராகன்ஸ நம்ம ஆல்ரெடி 2 டிராகன்ஸ பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம மேலிஸ் அண்ட் நம்ம சன்ஃபயர். அண்ட் அடுத்தது வந்து நம்ம வேகார், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் ஹீரோஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லார்ஜஸ்ட் டிராகன். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டில் ஹார்டன்னு ஒரு டிராகன் சொல்லுவாங்கல்ல. ஐ மீன் எல்லா இடத்துலயும் நான் பேட்டில் பண்ணுவேன் அப்படி சண்டைக்குன்னு பொறந்தவன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிராகன் கூட சொல்லலாம். அண்ட் வேகார் வந்து ஒரு பொண்ணு ஆக்சுவலா. ஸோ நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வேகார் வந்து 4 பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம விசன்யா டார்கேரியன், பெய்லாட் டார்கேரியன், லேனா டார்கேரியன், நம்ம ஏமன் டார்கேரியன். அண்ட் இது வந்து எப்போ பொறந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 52 பிசி. இந்த பிசிங்கிற டைம்லைன் வந்து நம்ம பிஃபோர் ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட். ஓகேங்களா? கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மோஸ்ட்டா நீங்க பார்த்த எல்லா டிராகனுமே வந்து ஏசில பொறந்திருக்கும். பட் நம்ம வேகார் வந்து நம்ம பிசில பொறந்துச்சு அந்த ஒரு டைம்லைன்ல. அண்ட் ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெறைய புக்ஸ்ல வந்து அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்.ஆர். மார்ட்டின் எழுதின எல்லா புக்ஸ்லயுமே நம்ம வேகார் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நெனைக்கிறேன். அண்ட் ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து வேகார் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிராகன் கூட இந்த டைம்லைன்ல. பட் ஆரம்பிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பியரன்ஸ்ன்னு பார்க்கும்போது வேகார் வந்து ஒரு எர்த் கலர்ல இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து வேகாரோட ஃப்ளேம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் ஃப்ளேம்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் ரொம்ப ரொம்ப சூடா இருக்கும் அதோட ஃப்ளேம்ஸு. அண்ட் டிரியன் லானிஸ்டர் வந்து நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல சொல்லியிருப்பாரு நம்ம புக்ல. நம்ம வேகார் வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த அளவுக்கு பெருசுன்னு கேட்டீங்கன்னா, அவரோட மவுத்ல நீங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஹார்ஸ ரைட் பண்ணிட்டு போலாமா. ஸோ அந்த அளவுக்கு அதோட வாய் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பயந்த டிராகன் நம்ம வேகார்ன்னு கூட சொல்லலாம். எஸ், பெலேரியன் த பிளாக் ட்ரெட் பயந்திருப்பாங்க. பட் ரீசென்ட்டா பார்த்து பயந்த ஒரு டிராகன் நம்ம வேகார் தான். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வேகார் வந்து கிட்டத்தட்ட நம்ப இந்த ஒரு டைம்லைன் ஆஃப் டான்ஸ் ஆஃப் த டிராகன்ல கிட்டத்தட்ட 100 பேட்டில்ஸ் வந்து பண்ணி பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டிராகன். அண்ட் ஆல்சோ ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கூட. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ப எந்த டிராகனுமே அதோட சைஸ கூட மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, பெலேரியன தவிர்த்து. பட் உண்மைய சொல்லணும்னா கேனிபல்ங்கிற ஒரு டிராகன் இருக்கு. ஸோ அதுவுமே புக்ஸ்ல வந்து நம்ப வேகாவோட சைஸ் அளவுக்கு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதோட கரெக்ட்டான சைஸ் வந்து யாருக்குமே தெரிஞ்சது கிடையாது. ஸோ அத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ வேகார் வந்து 52 பிசில வந்து அந்த ஹேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட் அப்ப யூஸ் பண்ண டிராகன். அண்ட் இந்த டிராகன் மட்டும் தான் நம்ம ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட் அப்ப யூஸ் பண்ண ஒரு டிராகன் கூட சொல்லுவேன். லிவிங் டிராகன் பார்த்தீங்கன்னா. அண்ட் இத யார் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏகோனோட சிஸ்டர் ஒய்ஃப் நம்ம விசன்யா டார்கேரியன் தான். அண்ட் நம்ம ஸ்டோக்வொர்த் கிட்ட வந்து அவங்க போயிருப்பாங்க. இதே மாரி நம்ம ரூக்ஸ் ரெஸ்ட்ல நடந்த அதே பேட்டில் மாரி தான். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வேகார யூஸ் பண்ணும்போது நம்ம விசன்யாவோட கேரக்டர் வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ 2 பேருக்குமே உள்ள ஒரு கனெக்ஷன் வந்து வெறித்தனமான ஒரு கனெக்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட பேட்டில்ஸ் வந்து நம்ம விசன்யா டார்கெரியன் நம்ம வேகார வச்சு யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரைடன்ட்டா இருக்கட்டும், ரிவர்லாண்ட்ஸ்ல இருக்கிற நெறைய ப்ராப்ளமா இருக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ப டார்கன் ஸ்டார்க். ஸோ அவர் தான் நம்ப கிங் ஸ்டார்க்கா இருந்தாரு. ஸோ அந்த ஸ்டார்க் வந்து பெண்ட் த நீ பண்ண வச்சது இந்த டிராகன் தான் ஆக்சுவலா. அண்ட் ஃபர்ஸ்ட் டானிஷ் வார்லயுமே நம்ம டிராகன் வந்து ஃபைட் பண்ணுச்சு. நான் ஏன் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா போக மாட்டேன்னு கேட்டீங்கன்னா, டீட்டெயிலா அந்த டிராகனோட இந்த டிராகன பத்தி சொல்லணும்னா, கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவாவது வேணும். ஸோ அந்த வீடியோ வேணுமான்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி மாரி குடுத்துடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ப வேகார் நம்ம விசன்யா டார்கெரியனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம், நம்ப ஜெகரிஸ் பீரியட்ல யார் ரைட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெய்லான் வந்து ரைட் பண்ணாரு. ஸோ நம்ம பெய்லான் த பிரேவ். ஸோ இந்த டார்கெரியன் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மை ஃபேவரைட் டார்கெரியன் கூட சொல்லுவேன். புக்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே இந்த டார்கெரியன் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் டார்கெரியனா இருந்திருப்பாரு. அண்ட் நம்ம பேலான் த பிரேவ் நம்ம நைட்ஹுட்டா அச்சீவ் பண்ணும்போதே நம்ம 73 ஏசில இத கிளைம் பண்ணியிருப்பாரு. அண்ட் டிராகன் ரைடர் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ப இந்த வேகார்ங்கிற டிராகன் நம்ம பேலான் த பிரேவ்க்கு பக்காவான ஒரு டிராகனா இருந்துச்சு. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஏகப்பட்ட பேட்டில்ஸ் வின் பண்ணாலுமே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெய்லான் த பிரேவ் கிட்டத்தட்ட நம்ம 101 ஏசில நம்ம பெய்லான் இறந்ததுக்கப்புறம் நம்ம வேகார் திருப்பி ரைடரே இல்லாம போயிடுது. நம்ம விசரிஸ் 1 ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேகார் யாரு கிளைம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லேனா வெலேரியன் கிளைம் பண்றாங்க.
நீங்க வந்து இந்த கேரக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம சீசன் 1ல. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க எப்ப இத கிளைம் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நம்ம 115 ஏஜ்ல தான் அவங்க வெட் பண்ணது நம்ம டேமன. பட் அவங்க 12 வயசுலயே வந்து அத கிளைம் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம லேனாக்கு வந்து பறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த டிராகன் ரைடிங் கேப்பபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால வந்து அந்த ஒரு டிராகன் கூட வந்து ஒரு பாண்டிங் வந்து அது ஒரு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு கூட சொல்லுவேன். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சூசைட் மாரி பண்ணனால, அவங்க வந்து நீங்க வேகாவோட அந்த எண்டிங் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. திருப்பி நம்ம வேகார் வந்து ஒரு டிராகன் ரைடர் இல்லாம போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ப எய்மன் டார்கெரியன் நம்ம வேகார் கிளைம் பண்ணாரு. 10 இயர்லயே கிளைம் பண்ணியிருப்பாரு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ்ங்க. எப்படி கிளைம் ஆனாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் மேபி நம்ம வேகார் வந்து ஏன் நம்ம எய்மன்ட்க்கு ஒத்துக்கிட்டுனா, மேபி நம்ப வேகார் வந்து நம்ம எய்மன்ட்ட ஒரு விஷயம் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கலாம். பொறுத்தது போதும். என்ன வந்து எல்லாருமே ஒரு பேட்டிலுக்கு வந்து நெறைய யூஸ் பண்ணல. ஸோ மேபி நம்ம எய்மான் கூட சேர்ந்தா என்ன அந்த மிகப்பெரிய பேட்டில் வந்து யூஸ் பண்ணுவான்னு சொல்லி மேபி சூஸ் பண்ணுச்சா என்னன்னு தெரியல. பட் ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து பாசிபிளா அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். வேகார் வந்து போர் அடிச்சு போச்சு போல இருக்கு. நம்ம ஹெய்மான்ட சூஸ் பண்ணாங்க. டான்ஸ் ஆஃப் த டிராகன்ல ஏற்கனவே நீங்க நெறைய தடவ பார்த்துருக்கலாம். நம்ம வேகான் வந்து கிட்டத்தட்ட நம்ம பெலேரியனோட சைஸ் வந்துட்டு நம்ம 129 ஏசில. நம்ப லுசரிஸ் வெலேரியனோட அரக்ஸ நம்ப வேகார் வந்து கொன்ன ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்ட வந்து அந்த டிராகன் வந்து இதோட ஒரு விங் சைஸ் கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேட்டில் ஆஃப் த 3 டிராகன்ஸ்லயுமே பார்த்துருப்பீங்க. நம்ம வேகார் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபியர்சமான டிராகன்ங்கிறது. ஸோ நம்ம வேகார் வந்து ஏன் ப்ரோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதோட சைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் தான். பட் இருந்தாலுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு டிராகன் வந்து 100 பேட்டில் ஃபைட் பண்ணுச்சுன்னா, ஈஸியாவே அது வந்து பவர்ஃபுல் ஆயிடும். அந்த மாரி இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம வேகார் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கெஸ்ட் டிராகனா இருக்கும்போது, எல்லா ஒரு பவருமே அதுக்கு ஆல்ரெடி வந்ததா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி விசனியா டார்கெரியன் ஒரு மிகப்பெரிய ரைடருங்க. அவங்க தான் அந்த பையன் வந்து எய்மண்ட விட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைடர்ஸ். ஸோ அந்த டைம்லைன் ஏன்னா, இதுக்கப்புறம் நீங்க பேலன் த பிரேவா இருக்கட்டும், இல்ல அந்த பையன் நீங்க வந்து நம்ம லேனா டார்கெரியன் லேனா வெலரியனா இருக்கட்டும். ஸோ இந்த 2 பேருமே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, இவங்க யூஸ் பண்ண இந்த ஒரு பேட்டில விட மோஸ்ட்டா அந்த பையன் வந்து எப்ப நமக்கு இந்த ஏகான் கான்க்யூஸ்ட் அப்ப தான் நெறைய பேட்டில் இருந்துச்சு. அதுக்கு தான் அந்த பையன் நம்ம வேகார் நெறைய தடவ யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு அந்த பையன் ஒரு பேட்டில் ஹார்டன்டு ஒரு விஷயம் கூட சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஈஸியாவே நம்ம மெலிஸோட அட்டாக் வந்து நீங்க வந்து இந்த வேகார் வந்து ஈஸியாவே அத அட்டாக் பண்றது நீங்க வந்து பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பு நம்ப வேகாருக்கு குடுக்காதுன்னு கூட சொல்லுவேன். ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ வேகார் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஒரு டிராகன் வயசாக வயசாக ஸ்லோவாகும்ன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ் நம்ம பெலேரியா அந்த பிளாக் த்ரெட்டுக்கே அந்த நெலைம வந்துச்சு. ஓல்டாக ஒரு டிராகன் ஸ்லோவாயிடும். அது சைஸ் பெருசாக பெருசாக அந்த டிராகனுமே ஸ்லோவாயிடும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேகார் ஏன் இன்னும் ஓரளவுக்கு ஸ்லோ ஆகலன்னு கேட்டீங்கன்னா, எய்மண்டோட ஒரு டிராகன் ரைடிங் கேப்பபிலிட்டி நான் சொல்லுவேன். ஏன்னா எய்மண்டால வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு டிராகன ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்த முடிஞ்சுச்சு. பிகாஸ் நம்ம விசேரிஸ் நம்ம பெலேரியன கிளைம் பண்ணதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே எடுத்துட்டு கூட போகல. ஸோ அதனாலேயே அந்த மோஸ்ட்லி இந்த டிராகன் வெளிலயும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஏஜ் அது வந்து அந்த டிராகனோட ஃப்ளையிங் கேப்பபிலிட்டி எடுத்துட்டுன்னு கூட சொல்லலாம். பட் வேகார் அந்த மாரி கிடையாது. எய்மண்ட் அத சும்மா கார் ரைடிங் மாரி, பைக் மாரி யூஸ் பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேகார் இன்னுமே அந்த டச்ல இருக்குன்னு கூட சொல்லுவேன். ஏகப்பட்ட வார் கிரைம்ஸ் நம்ம எய்மண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேகாருமே அது ஈஸியாவே அந்த ஒரு பழைய விசனியா டார்கெரியனோட லெவலுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு நம்ம எய்மண்ட் வந்துட்டான்னு கூட சொல்லுவேன். பட் இங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நீங்க நம்ம சீசன் 1ல நம்ம அரக்ஸோட ஃபைட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வேகார் வந்து நம்ம எய்மண்டோட கமாண்ட் ஒத்துக்காது. ஐ மீன் கேட்கவும் கேட்காது. பட் இந்த டைம்ல நீங்க கேட்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சுவலா ஒரு டிராகன் ரைடருக்கும், ஒரு டிராகனுக்கும் ஒரு பாண்டிங் கூட சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டைம்லைன் போக, போக அந்த டிராகன் ரைடர் சொல்றத பேச்சு தான் அந்த டிராகன் கேட்க ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து நெறைய டிராகன்ஸ் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கராக்ஸஸ் கூட வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வைல்ட் டிராகன் மாரி இருந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க. பட் டேமன் அத வந்து ரைட் பண்ண அந்த ஒரு பாண்டிங் அந்த 2 பேருக்குமே அதிகமாயிட்டு. ஸோ அதே மாரி தான் நம்ம எய்மாண்டுக்கும். பிகாஸ் இந்த எபிசோட நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எய்மண்ட் வந்து "இப்ப நீ போகாத" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நாட் நவ் வேகார்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேகார் வந்து அப்படியே கேட்கும். உண்மைய சொல்லணும்னா நம்ம வேகார் அந்த மாரி ஆளே கிடையாது. போய் சண்டைய போட்டு வருவோம். அந்த மாரி ஒரு ஆள். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேகார் ஆக்சுவலா நம்ம எய்மண்ட் சொல்றத கேட்குது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் அ
அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன் எய்மாண்டுக்கு. பிகாஸ் நம்ம எய்மாண்ட் வந்து ஒரு சின்ன பையன் தான். நீங்க ஆக்சுவலா இன்னும் புக்ஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஏஜ. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டிராகன வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதுலயே நீங்க வந்து எந்த அளவுக்கு எய்மண்டோட ஒரு பவர் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவர டிஃபீட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வரணும். ஸோ அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம வேகார பத்தி சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த டிராகன் பத்தி என்னால வந்து பெரிய அளவுக்கு சொல்ல முடியல. பிகாஸ் நெறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கு சொன்னா. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சீரிஸ்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் தனிப்பட்ட வீடியோ வேணும்னா சொல்லி மறக்காம கேளுங்க. நான் அந்த 30 மினிட்ஸ் வீடியோ வந்து ஃபுல் ஸ்பாய்லர்ஸோட போட பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ புடிச்சா கேளுங்க. மறக்காம பிரஸ் பண்ணி ஆல்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.